இறையமுதும் நேயர்களுக்கு வணக்கம். உடலும் உள்ளமும் இணையும் உன்னதத்திற்கு உங்களை நான் வரவேற்கிறேன். அனைவருக்கும் இந்த நாள் இனிய நாளாக வாழ்த்துக்கள். இன்றைய நாள் உங்கள் அனைவருக்கும் நல்லதே நடக்கும் என்று உங்களுக்கு ஒரு நல்ல நாளாகவும் இருக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுனால் லைக் பண்ணுங்க, உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க, உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம இறையமுதம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இன்றைய தினம் குரோதி வருடம் மார்கழி மாதம் 28ஆம் நாள் 12/1/2025 ஜனவரி மாதம் ஞாயிற்றுக்கிழமை. இன்று பிறந்த நாள் கொண்டாடும் நேயர்களுக்கும் திருமண நாள் கொண்டாடும் தம்பதியர்களுக்கும் எங்களின் மனமார்ந்த வாழ்த்துக்கள். இன்றைய தினம் சூரிய உதயம் 6:33, லக்னம் தனுசு லக்னம். இன்றைய தினத்திற்கான திதி திரையோதசி அதிகாலை 4:58 வரை இருக்கின்றது. அதற்கு பின்பு சதுர்தசி வருகின்றது. நட்சத்திரம் மிருகசிரிடம் நட்சத்திரம் காலை 11:46 வரை இருக்கின்றது. அதற்கு பின்பு திருவாதிரை நட்சத்திரம் வருகின்றது. நல்ல நேரம் காலை 7:30 முதல் 8:30 மணி வரையிலும், மாலை 3:30 முதல் 4:30 மணி வரையிலும். கௌரி நல்ல நேரம் காலை 10:30 முதல் 11:30 மணி வரையிலும், மாலை 1:30 முதல் 2:30 மணி வரையிலும். ராகு காலம் 4:30 முதல் 6 மணி வரையிலும், இரவு 7:30 முதல் 9 மணி வரையிலும். குளிகை 3 முதல் 4:30 மணி வரையிலும், இரவு 9 முதல் 10:30 மணி வரையிலும். யமகண்டம் 12 முதல் 1:30 மணி வரையிலும், இரவு 6 முதல் 7:30 மணி வரையிலும். இன்று யோகம் சித்த யோகம் இருக்கின்றது. இன்றைய நாள் முழுவதுமே இருக்கின்றது. கரணன் 10:30 முதல் 12 மணி வரையிலும். இன்றைய தினத்திற்கான சூலம் மேற்கு, பரிகாரம் வெள்ளம், சந்திராஷ்டமம் விசாகம் மற்றும் அனுஷம் நட்சத்திரக்காரர்களுக்கும் காலை 11:46 வரை விசாகம் நட்சத்திரக்காரர்களுக்கு சந்திராஷ்டமம் இருக்கின்றது. அதற்கு பின்பு அனுஷம் நட்சத்திரக்காரர்களுக்கு சந்திராஷ்டமம் வருகின்றது. இனி இன்றைய தினத்திற்கான ராசி பலன்களை பற்றி பார்க்கலாங்க. முதல்ல மேஷ ராசிக்காரர்களுக்கான பலன்களை பற்றி பார்க்கலாம். மேஷ ராசிக்காரர்களுக்கு இன்றைய நாள் நீங்கள் தன்னிச்சையுடனும் நம்பிக்கையுடனும் காணப்படுவீங்க. துணிச்சலாக சில முக்கியமான முடிவுகள் எடுப்பதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. வெற்றி பெறக்கூடிய ஒரு நல்ல நாள் என்றும் கூறலாம். கிடைக்கின்ற வாய்ப்புகளை எல்லாமே நல்லபடியாக பயன்படுத்தியும் கொள்வீங்க. பணி நிமித்தமான பயணங்களுக்கான வாய்ப்பும் இருக்கின்றது. இன்று வேலைகளை எல்லாமே விரைவாகவும் திறமையாகவும் செய்து முடித்தும் விடுவீங்க. திருமண உறவிலை இன்று உங்கள் துணையுடன் வெளியிடங்களுக்கு சென்று வருவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. இன்று உடன் பிறந்தவர்கள் இடத்துல ஒற்றுமையும் உண்டாகும். குடும்பத்துல திருப்தியான போக்கும் காணப்படும். இருவரும் ஒருவரை ஒருவர் நன்கு புரிந்து கொள்வதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. நிதி நிலைமை சிறப்பாகவும் இருக்கும். திருப்தியாகவும் உணர்வீங்க. உங்களுடைய வங்கி இருப்பு அதிகரிப்பதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. ஆரோக்கியம் நன்றாகவும் இருக்கும். ஆரோக்கிய குறைபாடு என்று எதுவும் இருக்காதுங்க. இன்றைய நாள் முழுவதுமே சுறுசுறுப்புடனும் ஆரோக்கியத்துடனும் காணப்படுவீங்க. 1-2 நாட்களாக இருந்து வந்த உடல் அசதிகளும் நீங்கும். திட்டமிட்டு செயல்பட்டு எடுத்த வேலைகளை எல்லாமே திறமையுடன் செய்து முடித்து விடுவீங்க. எதிர்பார்த்ததை விட நல்ல லாபத்தையும் பெற்றுவிடலாம். ஊழியர்கள் உற்சாகமாக வேலைகளையும் செய்வாங்க. நிலம் வாங்கி விற்பதுல நல்ல லாபத்தையும் பெற்றுவிடலாம். வெளிவட்டார உதவிகளும் கிடைக்கப் பெறுவீங்க. நீண்ட நாள் பகைமைகளும் நீங்கி உறவு நிலையும் மேம்படும். வெளியூர் பயணங்கள் சிறப்பாகவும் அமையும். தொழில் விஷயத்துல இருந்து வந்த பிரச்சனைகளும் நீங்கும். எதிர்பாராத பணவரவிற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. உறவினர்களுடைய வருகையினால மகிழ்ச்சியும் உண்டாகும். அதிகாரிகளினால எடுத்த காரியங்கள்ல அனுகூலமும் உண்டாகும். சகோதரர்கள் என்று உதவிகள் கேட்டு வருவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. உங்கள் தாயின் உடல் ஆரோக்கியத்துல முன்னேற்றமும் இருக்கும். அலுவலகத்துல பணிச்சுமை சற்று அதிகரித்தாலுமே சக ஊழியர்கள் உங்களுடைய பணிகளுக்கு உதவிகளும் செய்வாங்க. வியாபாரத்துல விற்பனையும் லாபமும் நல்லபடியாக தங்க இருக்கும். என்ற சொத்துக்கள் வாங்குவது குறித்து யோசிக்கவும் செய்வீங்க. அரசால் அனுகூலமும் உண்டாகும். புதிய வேலை வாய்ப்புகளும் கிடைக்கப் பெறுவீங்க. அதிகார பதவியில இருக்கிறவங்க அறிமுகமும் ஆவாங்க. புதிய தொழில் தொடங்கும் முயற்சிகள் வெற்றியை தருவதாகவும் இருக்கும். உத்தியோகத்துல இன்று உங்களுடைய கை ஓங்கியும் இருக்கும். ஒரு சிறப்பான நாள் என்றும் கூறலாம். இன்று உங்களுடைய புகழும் கௌரவமும் அதிகரிக்கக்கூடிய வாய்ப்பும் இருக்கின்றது. உங்களுடைய வார்த்தைகளுக்கு சபைகள்ல மதிப்பும் மரியாதையும் கிடைக்கப் பெறுவீங்க. இன்று ஏற்றமான பலன்களும் கிடைக்கப் பெறுவீங்க. பண விஷயத்துல சாதகமான போக்கும் இருக்கும். உங்கள் துணையின் முழு ஆதரவுகளும் கிடைக்கப் பெறுவீங்க. உறவினர்கள் நண்பர்கள் இடத்துல வாக்குவாதங்கள் செய்வதை மட்டும் தவிர்த்தும் கொள்ளுங்க. தெய்வ பக்தியும் அதிகரிக்கும். சிலருக்கு புனித யாத்திரைகள் சென்று வரக்கூடிய வாய்ப்பும் இருக்கின்றது. தொழில் வியாபாரத்துல முன்னேற்றமான சூழ்நிலைகளும் இருக்கும். பணவரவு திருப்திகரமாகவும் அமையும். வழக்கு பணிகள்ல எதிர்பார்த்த முடிவுகளும் சாதகமாகவும் அமையும். புதிய வேலை நிமித்தமான எண்ணங்களும் அதிகரிக்கும். வெளியூர் பயணங்கள்ல புதுவிதமான அனுபவங்களும் கிடைக்கப் பெறுவீங்க. சகோதரர்களுடைய எண்ணங்களை அறிந்து புரிந்தும் கொள்வீங்க. தடைப்பட்ட பணிகளையும் செய்து முடித்து விடுவீங்க. சேமிப்புகளை மேம்படுத்துவதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது.
உழைப்பு மேம்படக்கூடிய ஒரு நல்ல நாள் என்றும் கூறலாம். இன்றைய நாள் நீங்கள் உங்களுக்கு விருப்பமான தெய்வத்தை நினைத்து வீட்ல விளக்கு ஏற்றி வழிபடும் பொழுது மேலும் பல நன்மைகளை எல்லாம் பெறலாம். இன்று உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய திசை வடக்கு, அதிர்ஷ்ட எண் 2, அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய நிறம் அடர் பச்சை நிறம். அஸ்வினி நட்சத்திரக்காரர்களுக்கு ஒரு சாதகமான நாள் என்றும் கூறலாம். உடல் ஆரோக்கியத்துல முன்னேற்றமும் இருக்கும். பரணி நட்சத்திரக்காரர்களுக்கு புதிய அனுபவங்களும் கிடைக்கப் பெறுவீங்க. தந்தையின் வழியில எதிர்பார்த்த காரியங்கள் சாதகமாகவும் முடியும். கிருத்திகை நட்சத்திரக்காரர்களுக்கு புதிய வாய்ப்புகளும் கிடைக்கப் பெறுவீங்க. சகோதரர்களினால ஆதாயமும் உண்டாகும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க, உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம இறையமுதம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ரிஷபராசிக்காரர்களுக்கான பலன்களை பற்றி பார்க்கலாங்க. ரிஷபராசிக்காரர்களுக்கு இன்றைய நாள் எல்லா செயல்களிலுமே சற்று பொறுமையுடன் இருந்தாலே போதுங்க. வெற்றிகரமாக செய்து முடித்து விடுவீங்க. இன்று மற்றவர்கள் கிட்ட கனிவாக பேசுவதும் நல்லது. அவர்களுடைய குறைகளை சுட்டிக்காட்டிக் கொண்டு இருக்கவும் வேண்டாம். முக்கியமான முடிவுகள் எடுப்பதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. பணிகள் அதிகமாக தங்க இருக்கும். உங்களுடைய பணிகளை மேற்கொள்ளும் பொழுது பதட்டப்படுவதை கண்டிப்பாக தவிர்த்தும் கொள்ளுங்க. பொறுமையாக இருந்து செய்து முடித்து விடுவதும் நல்லது. திருமண உறவில கணவன் மனைவிக்கு இடையே வழக்கமான போக்கும் காணப்படும். அனுசரணையான பேச்சுவார்த்தைகளும் நடைபெறுங்க. உங்களுடைய குழப்பமான எண்ணங்களை உங்கள் துணை இடத்துல வெளிப்படுத்தவும் வேண்டாம். அவர்களிடத்துல நட்போடு நடந்து கொள்வதும் நல்லது. நிதி நிலையை பொறுத்தளவிற்கு இன்று அஜாக்கிரதையின் காரணமாக சில பொருட்களை தேடுவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. பணத்தை கவனமாக கையாள்வதும் நல்லது. ஆரோக்கியத்தை பொறுத்தளவிற்கு தலைவலி சம்பந்தப்பட்ட சின்ன சின்ன இடர்பாடுகளும் ஏற்படலாங்க. சற்று ஓய்வு எடுத்துக் கொள்வதும் நல்லது. தொழிலுக்காக புதிய முயற்சிகள்ல இறங்கவும் செய்வீங்க. இதற்கு குடும்பத்தினருடைய ஒத்துழைப்புகளும் கிடைக்கப் பெறுவீங்க. சில சிக்கலான வேலைகளையும் சுலபமாக செய்து முடித்தும் விடுவீங்க. வெளியூர்ல இருந்த நல்ல செய்திகளும் கிடைக்கப் பெறுவீங்க. திருமண பேச்சுவார்த்தைகள் திருப்திகரமாகவும் முடிவடையும். உறவினர்களுடைய உதவியினால உற்சாகமும் அடைவீங்க. உயர் அதிகாரிகளிடத்துல இருந்து ஊக்கத்தையும் பெறுவீங்க. இன்று பண வரவினால மகிழ்ச்சி அடைவதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. இன்றைய நாள் உங்களுக்கு ஒரு உற்சாகமான நாள் என்றும் கூறலாங்க. புதிய முயற்சிகளை கவனமாக மேற்கொண்டாலே போதும். தெய்வ பிரார்த்தனைகளை நிறைவேற்றவும் செய்வீங்க. உறவினர்களுடைய வருகையினால வீட்டுல மகிழ்ச்சியும் உண்டாகும். சிலருக்கு தாய்மாமனுடைய வழியில எதிர்பார்த்த காரியங்கள் அனுகூலமாகவும் முடியும். உங்கள் தாய் தந்தையின் விருப்பத்தை நிறைவேற்றவும் செய்வீங்க. அலுவலகத்துல பணிச்சுமை இருந்தாலும் சக ஊழியர்களுடைய உதவியுடன் செய்து முடித்து விடுவீங்க. வியாபாரத்துல வரவு ஓரளவிற்கு நல்லபடியாகவும் இருக்கும். பணியாளர்களுடைய ஒத்துழைப்பு நல்லபடியாகவும் இருக்கும். தவறு செய்தவர்களை தட்டி கேட்பதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. உங்களால் வளர்ச்சி அடைந்த சிலரை இப்பொழுது சந்திப்பதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. உடன் பிறந்தவர்கள் உங்களுடைய வளர்ச்சிக்கு உதவிகளும் செய்வாங்க. வியாபாரத்துல புதிய முடிவுகள் எடுப்பதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. உத்தியோகத்துல பெரிய பொறுப்புகளும் தேடியும் வரலாம். உங்களுடைய சிந்தனை திறன் அதிகரிப்பதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. விருந்து விசேஷங்கள்ல கலந்தும் கொள்வீங்க. இன்று உங்களுடைய மதிப்பும் மரியாதையும் அதிகரிக்கவும் காண்பீங்க. நீங்கள் செய்த செயலை நினைத்து இப்பொழுது நீங்க பெருமைப்படுவதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. பிள்ளைகளினால மகிழ்ச்சியான செய்திகளும் கிடைக்கப் பெறுவீங்க. தொழிலதிபர்கள் தங்களுடைய தொழில புதிய யோசனைகளை கொண்டு செல்வதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. புதிய யுத்திகளை கையாளவும் செய்வீங்க. பொருளாதார நிலையும் வலுப்படும். தொழில் வியாபாரத்துல முன்னேற்றமான சூழ்நிலைகளும் இருக்கும். பணவரவு திருப்திகரமாகவும் இருக்கும். தொழில் வியாபாரத்துல இருந்து வந்த தொய்வு நிலையும் மாறும். வேகமும் எடுக்கும். பார்ட்னர்களை அனுசரித்து செல்வதும் நல்லது. இன்று வழக்கத்தை விட கூடுதலாக உழைக்கவும் செய்வீங்க. இதுல மட்டும் சற்று கவனமாக இருப்பதும் நல்லது. நிதானமான அணுகுமுறையினால நல்ல மாற்றத்தையும் எதிர்பார்க்கலாம். வியாபாரத்துல துரிதமாகவும் செயல்படுவீங்க. கணவன் மனைவிக்கு இடையே ஒற்றுமையும் உண்டாகும். பயணங்கள் தொடர்பான சிந்தனைகளும் மேம்படலாம். பழைய நினைவுகளினால மகிழ்ச்சியும் உண்டாகும். பூர்வீக சொத்துக்கள் விஷயத்துல விவேகத்துடன் செயல்படுவதும் நல்லது. உடல் ஆரோக்கியம் தொடர்பான இன்னல்களும் ஏற்பட்டு நீங்கும். பாராட்டுக்களை பெறக்கூடிய ஒரு நல்ல நாள் என்றும் கூறலாம். இன்றைய நாள் நீங்கள் ஆஞ்சநேயரை நினைத்து வீட்டுல விளக்கு ஏற்றி வழிபடும் பொழுது மேலும் பல நன்மைகளை எல்லாம் பெறலாம். இன்று உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய திசை கிழக்கு, அதிர்ஷ்ட எண் 1, அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய நிறம் சிகப்பு நிறம். கிருத்திகை நட்சத்திரக்காரர்களுக்கு ஒரு மாற்றமான நாள் என்றும் கூறலாங்க. பிரசித்தி பெற்ற கோயில்களுக்கு சென்று வருவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. ரோஹிணி நட்சத்திரக்காரர்களுக்கு சிந்தனைகளும் மேம்படும். தாய்வழி உறவினர்களினால சில செலவுகளும் ஏற்படலாம். மிருகசிரிடம் நட்சத்திரக்காரர்களுக்கு இன்னல்கள் நீங்கக்கூடிய நல்ல நாள் என்றும் கூறலாம். விருந்து விசேஷங்கள்ல கலந்து கொள்ளக்கூடிய ஒரு நல்ல நாள் என்றும் கூறலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க.
உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம இறையமுதம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மிதுன ராசிக்காரர்களுக்கான பலன்களை பற்றி பார்க்கலாங்க. மிதுன ராசிக்காரர்களுக்கு இன்றைய நாள் ஒரு சராசரியான நாளாகவும் இருக்குங்க. சில வேலைகளை கையாள்வதை கடினமாகவும் உணர்வீங்க. சூழ்நிலைகளை அனுசரித்து செல்வதும் நல்லது. சமாளித்து உறுதியுடன் அடுத்த கட்டத்திற்கு செல்வதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. இன்று வேலை செய்கின்ற இடத்துல சரியான நேரத்துல வேலைகளை முடிக்க வேண்டியதும் இருக்குங்க. இது உங்களுக்கு சற்று சிரமத்தையும் ஏற்படுத்தலாம். ஏதாவது ஒரு வேலை நிலுவையில நின்று விடுவதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. திருமண உறவில கணவன் மனைவிக்கு இடையே இன்று மகிழ்ச்சியான போக்கும் காணப்படுங்க. இருவரும் இணைந்து ஒன்றாக நேரத்தை செலவும் செய்வீங்க. நல்லுறவும் ஏற்படும். பொழுதுபோக்கு நிகழ்ச்சிகள்ல பங்கு கொள்வதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. நிதிநிலையை பொறுத்தளவிற்கு இன்று ஏற்றத்துடனும் காணப்படுங்க. பணத்தை சம்பாதிப்பதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. உங்களுடைய உழைப்பிற்கு ஏற்ற நல்ல வருமானத்தையும் பெற்றுவிடலாம். வெகுமதிகளும் கிடைக்கப் பெறுவீங்க. ஆரோக்கியத்தை பொறுத்தளவிற்கு சிலருக்கு வேலை பளுவின் காரணமாக உடல் அசதி ஏற்படுவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. தலைவலி சம்பந்தப்பட்ட பிரச்சனைகளும் ஏற்பட்டு நீங்கும். இதனால பெரிய அளவுல பாதிப்பு என்று எதுவும் இருக்காது. ஆன்லைன்ல பணம் அனுப்பும் பொழுது கவனமாக இருப்பதும் நல்லது. ஒரு முறைக்கு 2 முறை சரிபார்த்துக் கொள்வதும் நல்லது. மனைவியின் இடத்துல இருந்து வந்த மனக்கசப்புகளும் நீங்குங்க. இன்று வண்டி வாகனங்களினால ஏதாவது செலவுகள் ஏற்படுவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. ஃபாஸ்ட் ஃபுட் போன்ற உணவுகளை தவிர்த்துக் கொள்வதும் நல்லது தாங்க. இன்று ஏதாவது வயிறு சம்பந்தப்பட்ட இன்னல்களும் ஏற்பட்டு விடலாம். புதிய முயற்சிகளில் ஈடுபடுவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. பிள்ளைகளினால செலவுகள் ஏற்பட்டாலும் அவசியமான செலவுகளாகவே இருக்கும். ஒரு சிலருக்கு வெளியூர்ல இருக்கின்ற கோயில்களுக்கு சென்று வரக்கூடிய வாய்ப்பும் இருக்கின்றது. இன்று குடும்பத்தினருடன் விருந்து விசேஷங்கள்ல பங்கு கொள்ளக்கூடிய வாய்ப்பும் இருக்கின்றது. அலுவலகத்துல பணிச்சுமை அதிகமாக தங்க இருக்கும். இதனால அவ்வப்பொழுது சற்று சோர்வாகவும் உணர்வீங்க. வியாபாரம் ஓரளவிற்கு நல்லபடியாகவும் நடைபெறும். பணியாளர்கள் கிட்ட இருந்து ஒத்துழைப்புகளும் கிடைக்கப் பெறுவீங்க. புதிய பாதைகளை பயணிக்கவும் தொடங்குவீங்க. பிள்ளைகள் பொறுப்புணர்த்தும் செயல்படுவாங்க. ஏதாவது புதிய யுத்திகளை கற்றுக்கொள்வதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. ஆன்மீக நாட்டங்களும் அதிகரிக்கும். கைமாறாக வாங்கி இருந்த பணத்தை திரும்ப தந்து முடித்து விடுவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. வியாபாரத்துல சில அதிரடியான செயல்பாடுகளினால போட்டிகளை சமாளிக்கவும் செய்வீங்க. உத்தியோகத்துல சூழ்ச்சிகளை முறியடித்து சாதித்து காட்டக்கூடிய ஒரு நல்ல நாள் என்றும் கூறலாம். என்று வழக்கத்தை விட ஒரு முன்னேற்றமான போக்கும் காணப்படுங்க. வழக்கத்தை விட சுறுசுறுப்பாகவும் உற்சாகத்துடனும் வேலைகளை செய்து முடித்து விடுவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. உங்கள் உடன் பிறந்தவர்கள் இடத்துல சின்ன சின்ன வாக்குவாதங்களும் ஏற்படலாம். பேச்சுக்கள்ல நிதானத்துடனும் இருங்க. எதிரிகள் ஏதாவது தொந்தரவுகள் செய்வதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. வழக்கத்தை விட கூடுதலாக உழைக்கவும் செய்வீங்க. இன்று முக்கியமான முடிவுகள் எடுக்கும் பொழுது மட்டும் எச்சரிக்கையாக இருப்பதும் நல்லது. புதிய வேலைகள்ல கவனமாகவும் ஈடுபடுங்க. நிதானமாக செயல்படுவதும் நல்லது. தொழில் வியாபாரம் உத்தியோகத்துல சக ஊழியர்கள் மற்றும் பார்ட்னர்களினால ஏற்பட்டு இருந்த பிரச்சனைகளும் தீரும். இன்று மனதளவுல சின்ன சின்ன குழப்பங்களும் ஏற்பட்டு நீங்கும். எதிர்பார்த்த தனம் சார்ந்த உதவிகளும் கிடைக்கப் பெறுவீங்க. கடன் வாங்குவதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. உத்தியோக பணிகள்ல திட்டமிட்டு செயல்படுவதும் நல்லது. உணவு தொடர்பான செயல்பாடுகள்ல கவனமாகவும் இருங்க. வெளிப்படையான பேச்சுக்களினால சின்ன சின்ன நெருக்கடிகளும் ஏற்பட்டு நீங்கும். குடும்ப உறுப்பினர்கள் இடத்துல அனுசரித்து நடந்து கொள்வதும் நல்லது. இன்று விவேகத்துடன் செயல்படக்கூடிய ஒரு நல்ல நாள் என்றும் கூறலாம். இன்றைய நாள் நீங்கள் முருகப் பெருமானை நினைத்து வீட்டில் விளக்கு ஏற்றி வழிபடும் பொழுது மேலும் பல நன்மைகளை எல்லாம் பெறலாம். இன்று உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய திசை மேற்கு. அதிர்ஷ்ட எண் 3. அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய நிறம் இளஞ்சிவப்பு நிறம். மிருகசீரிடம் நட்சத்திரக்காரர்களுக்கு சின்ன சின்ன தாமதங்களும் ஏற்பட்டு நீங்கும். வெளியூர் பயணங்களை மேற்கொள்வதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. திருவாதிரை நட்சத்திரக்காரர்களுக்கு சற்று கவனமுடன் வேலைகளை செய்வதும் நல்லது. புதிய முயற்சிகளை மேற்கொள்வதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. புனர்பூசம் நட்சத்திரக்காரர்களுக்கு அனுசரித்து செல்வதும் நல்லது. மற்றவர்களிடத்துல விவாதங்கள் ஏற்படாமல் பார்த்தும் கொள்ளுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க. உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க. உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம இறையமுதம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கடகராசிக்காரர்களுக்கான பலன்களை பற்றி பார்க்கலாங்க. கடகராசிக்காரர்களுக்கு இன்றைய நாள் ஒரு சாதகமான பலன்களை பெறக்கூடிய ஒரு நல்ல நாள் என்றும் கூறலாம். வெற்றிகரமான பலன்களும் கிடைக்கப் பெறுவீங்க. உங்களுடைய பணிகளை எளிமையாக செய்து முடித்தும் விடுவீங்க. உறுதியுடனும் செயல்படுவீங்க. வளர்ச்சியும் உண்டாகும். பணியிடத்துல முன்னேற்றமான பலன்களும் கிடைக்கப் பெறுவீங்க. தன்னிச்சையாகவும் திறமையுடனும் செயலாற்றி முக்கியமான முடிவுகள் எடுப்பதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. இன்று உங்கள் துணை இடத்துல மகிழ்ச்சியான உணர்வுகளை பகிர்ந்தும் கொள்வீங்க.
இருவரும் இன்று மகிழ்ச்சியான பொழுதை கழிப்பதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. நல்ல புரிந்துணர்வுகளை ஏற்படுத்தியும் கொள்வீங்க. நிதிநிலை சிறப்பாகவும் இருக்கும். சேமிப்பு கணக்குகளை துவங்குவதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. சிலருக்கு பரிசு தொகைகளையும் பெறுவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. ஆரோக்கியம் சிறப்பாகவும் இருக்குங்க. ஆரோக்கிய குறைபாடு என்று எதுவும் இருக்காது. இன்றைய நாள் முழுவதுமே சுறுசுறுப்புடனும் ஆரோக்கியத்துடனும் காணப்படுவீங்க. வேலை இடங்கள்ல இருந்து வந்த பிரச்சனைகளும் குறையும். தொழிலை மாற்றுவதற்கு ஏதாவது முயற்சிகளும் செய்வீங்க. எதிர்பார்த்த லாபத்தையும் பெற்றுவிடலாம். வியாபாரிகள் கூடுதல் கவனத்துடன் இருப்பதும் நல்லதுதாங்க. வெளியூர் பயணங்கள் ஏதாவது ஒத்தி போவதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. பேச்சுவார்த்தைகள்ல கவனத்துடன் இருப்பதும் நல்லது. கெட்ட பெயர் ஏற்படாமல் மட்டும் பார்த்தும் கொள்ளுங்க. வீட்டுல விவாதங்கள் செய்யவும் வேண்டாம். காதல்ல இருக்கிறவங்க உங்கள் காதலியினுடைய தேவைகளை நிறைவேற்றவும் செய்வீங்க. நிதானமாக வேலைகளை செய்து எடுத்த வேலைகளை நிறைவேற்றவும் செய்வீங்க. இன்று மகிழ்ச்சி தரக்கூடிய ஒரு நல்ல நாள் என்றும் கூறலாம். எதிர்பார்த்த பணமும் கிடைப்பதினால உற்சாகமாகவும் இருப்பீங்க. சிலருக்கு தாய் வழி உறவினர்களினால ஆதாயமும் உண்டாகும். தன்னம்பிக்கையுடனும் செயல்படுவீங்க. இளைய சகோதரர்கள் ஏதாவது உதவிகள் கேட்டு வருவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. குடும்பத்தில் உள்ளவர்களுடைய தேவைகளை நிறைவேற்றவும் செய்வீங்க. வாழ்க்கை துணையின் வழியில மகிழ்ச்சியான செய்திகளும் கிடைக்கப் பெறுவீங்க. அலுவலகத்துல உற்சாகமான போக்கும் காணப்படும். எதிர்பார்த்த சலுகைகளும் கிடைக்கப் பெறுவீங்க. வியாபாரத்துல நல்ல லாபத்தையும் பெற்றுவிடலாம். இன்று ஒன்று மாற்றி ஒன்று வேலைகள் இருப்பதினால சாப்பிடுவதற்கு கூட நேரம் இல்லாத அளவிற்கு அவதிப்படுவதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. உதவிகள் கேட்டு உறவினர்கள் வருவது உங்களுக்கு தர்ம சங்கடத்தையும் ஏற்படுத்துவதாகவும் இருக்கும். வியாபாரத்துல பாக்கிகள் வசூலாவதுல சின்ன சின்ன தாமதங்களும் ஏற்படலாம். உத்தியோகத்துல அலட்சியமாக இருக்கவும் வேண்டாம். இன்று தானுண்டு தன் வேலையுண்டு என்று இருந்து விடுவதே நல்லது. இன்று தொழில் சம்பந்தமாக சிறப்பான செய்திகளும் கிடைக்கப் பெறுவீங்க. முழு ஆதரவுகளும் கிடைக்கப் பெறுவீங்க. பெரிய நண்பர்கள் ஒருவருடைய அறிமுகங்களும் அவர்களிடத்துல இருந்து எதிர்பார்த்த உதவிகளும் கிடைக்கப் பெறுவீங்க. அரசியல்ல இருக்கிறவங்களுடைய அறிமுகங்களும் கிடைக்கப் பெறுவீங்க. வியாபாரத்துல புதிய திட்டங்களை கொண்டு வருவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. கடின உழைப்பினால இன்று மதிப்பும் மரியாதையும் அதிகரிக்கவும் காண்பீங்க. தொழில் வியாபாரம் உத்தியோகத்துல சக ஊழியர்கள் மற்றும் பார்ட்னர்களினால ஏற்பட்டு இருந்த பிரச்சனைகளும் தீரும். வாழ்க்கை துணையுடன் இருந்து வந்த மன வருத்தங்களும் நீங்கும். சிலருக்கு புதிய ஆடைகள் வாங்கக்கூடிய வாய்ப்புகளும் இருக்கின்றது. எண்ணிய சில பணிகளை செய்து முடித்து இன்று வெற்றியையும் பெற்றுவிடுவீங்க. எதிலும் திருப்திகரமான மனநிலையுடனும் இருப்பீங்க. குழந்தைகளுடைய செயல்பாடுகள்ல கவனமாக இருப்பதும் நல்லது. பொது பணிகள்ல இருக்கிறவங்களுக்கு மாற்றமான சூழலும் உண்டாகும். நிர்வாகத்துறைகள்ல விவேகத்துடன் செயல்படுவதும் நல்லது. மற்றவர்கள் பற்றிய கருத்துக்கள் கூறுவதை தவிர்த்தும் கொள்ளுங்க. கால்கள்ல வலி போன்ற உணர்வுகளும் ஏற்படலாம். விவசாய பணிகள்ல அலைச்சல்களும் இருக்கும். இன்று பொறுமை தேவைப்படக்கூடிய நாள் என்றும் கூறலாம். இன்றைய நாள் நீங்கள் முருகப் பெருமானை நினைத்து வீட்டில் விளக்கு ஏற்றி வழிபடும் பொழுது மேலும் பல நன்மைகளை எல்லாம் பெறலாம். இன்று உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய திசை வடகிழக்கு. அதிர்ஷ்ட எண் 9. அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய நிறம் இளம் மஞ்சள் நிறம். புனர்பூசம் நட்சத்திரக்காரர்களுக்கு தாமதங்களும் ஏற்பட்டு நீங்கும். எதிர்பாராத பணவரவிற்கும் செலவுகளுக்கும் வாய்ப்பும் இருக்கின்றது. பூசம் நட்சத்திரக்காரர்களுக்கு ஒரு மாற்றமான நாள் என்றும் கூறலாம். கடன்கள் விஷயத்துல எச்சரிக்கையாக இருப்பதும் நல்லது. ஆயில்யம் நட்சத்திரக்காரர்களுக்கு அலைச்சல்களும் இருக்கும். குடும்ப உறுப்பினர்களிடத்துல இணக்கமாக நடந்து கொள்வதும் நல்லது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க. உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க. உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம இறையமுதம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. சிம்மராசிக்காரர்களுக்கான பலன்களை பற்றி பார்க்கலாங்க. சிம்மராசிக்காரர்களுக்கு இன்றைய நாள் வளர்ச்சியை மேம்படுத்தக்கூடிய வகையில சாதகமான பலன்களும் கிடைக்கப் பெறுவீங்க. சில கடினமான வேலைகளையும் எளிமையாக செய்து முடித்து விடுவீங்க. முக்கியமான முடிவுகள் எடுப்பதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. வேலைகள் செய்கின்ற இடத்துல நேர்மையுடனும் செயல்படுவீங்க. இதனால உங்களுடைய திறமைகளை வெளிப்படுத்தவும் செய்வீங்க. அனைவருடைய பாராட்டுகளையும் பெற்றுவிடுவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. திருமண உறவில கணவன் மனைவிக்கு இடையே அன்புடனும் அனுசரணையுடனும் நடந்தும் கொள்வீங்க. உங்கள் துணை இடத்துல வெளிப்படையாக பேசவும் செய்வீங்க. இந்த அணுகுமுறையின் காரணமாக நல்லிணக்கமும் உண்டாகும். நிதிநிலை நல்லபடியாகவும் இருக்குங்க. பூர்வீக சொத்துக்களின் மூலமாக பண வரவிற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. கடன் வாங்குவதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. கையில் உள்ள பணத்தை கொண்டு என்று சமாளிக்கவும் செய்வீங்க. ஆரோக்கியம் நன்றாகவும் இருக்கும். என்று ஆரோக்கியம் சிறப்பாகவும் இருக்கும். மனதளவுல இன்று தன்னம்பிக்கையுடனும் துணிச்சலுடனும் செயல்படுவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. மனைவி மக்கள் கேட்ட பொருட்களை எல்லாமே மகிழ்ச்சியுடன் வாங்கியும் தருவீங்க. இன்று வீட்டிற்கு தேவையான ஆடம்பர பொருட்களை வாங்குவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. உங்களுடைய வேலை திறமையினால உற்பத்தியை பெருக்கவும் செய்வீங்க.
போட்டி பந்தயங்கள்ல சாதகமான சூழ்நிலைகளும் உண்டாகும். சிலருக்கு ஆஸ்துமா சம்பந்தப்பட்ட பிரச்சனைகளுக்காக மருத்துவ ஆலோசனைகளை பெறுவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. திருமணம் போன்ற சுப நிகழ்ச்சிகள்ல கலந்து கொள்வதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. வீட்ல ஏதாவது மங்களகரமான ஏற்பாடுகளும் நடைபெறலாம். புதிய முயற்சிகள் சாதகமாகவும் முடியும். சகோதரர்களுடைய வழியில செலவுகள் ஏற்பட்டாலுமே மகிழ்ச்சியும் உண்டாகும். உறவினர்களுடைய வருகையினால வீட்ல சின்ன சின்ன பிரச்சனைகளும் ஏற்படலாம். பொறுமையை கடைபிடிப்பதும் நல்லது. உங்கள் தாய் இடத்துல எதிர்பார்த்த உதவிகளும் கிடைக்கப் பெறுவீங்க. உங்களுடைய யோசனையை குடும்பத்தினர் ஏற்றுக்கொள்ளவும் செய்வாங்க. அலுவலகத்துல உங்களுடைய பணிகள்ல கூடுதல் கவனத்துடன் இருப்பதும் நல்லது. வியாபாரத்துல எதிர்பார்த்த லாபத்தையும் பெற்றுவிடலாம். இன்று விலை உயர்ந்த பொருட்களை வாங்கவும் செய்வீங்க. பிள்ளைகளினால மகிழ்ச்சியும் உண்டாகும். உறவினர்களினால ஆதாயமும் உண்டாகும். தாயாருடைய ஆதரவுகளும் கிடைக்கப் பெறுவீங்க. பயணங்கள் சிறப்பாகவும் அமையும். வேற்று மதத்தினர் உதவிகரமாகவும் இருப்பாங்க. வியாபாரம் வெற்றிகரமாகவும் முடியும். உத்தியோகத்துல உங்களுடைய திறமைகளும் வெளிப்படும். நன்மைகள் நடைபெறக்கூடிய நல்ல நாள் என்றும் கூறலாங்க. வேலைகள்ல மட்டும் கூடுதல் கவனத்துடன் இருப்பதும் நல்லது. பணியிடத்துல சில சவால்களை சந்திக்க வேண்டியதும் இருக்கும். இது தவிர்க்க முடியாததாகவும் இருக்கும். உங்களுடைய குழப்பங்களை உடன் பணிபுரிபவர்கள் கிட்ட நீங்க வெளிப்படுத்தவும் வேண்டாம். சில சவால்களான வேலைகளை கையில எடுத்தும் இருப்பீங்க. பணிச்சுமையினால உங்களுக்காக நேரத்தை செலவு செய்ய முடியாமலும் தவிப்பீங்க. உடல் ஆரோக்கியத்துல முன்னேற்றமும் உண்டாகும். வருமானம் அதிகரிப்பதற்காக நீங்கள் எடுக்கின்ற முயற்சிகள் நல்ல பலன்களை தருவதாகவும் இருக்கும். நிதி உதவியும் எதிர்பார்த்தபடியும் இருக்குங்க. கடன் தொடர்பான பிரச்சனைகளும் குறையும். எந்த ஒரு விஷயத்திலும் சரியான முடிவை எடுப்பதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. அதற்கான நல்ல ஆலோசனைகளும் கிடைக்கப் பெறுவீங்க. உத்தியோக பணிகள்ல திறமையுடனும் செயலாற்றுவீங்க. வியாபாரத்துல பங்குதாரர்களினால ஏற்பட்டு இருந்த பிரச்சனைகளும் தீரும். வீட்டிற்கு தேவையான புதிய பொருட்களை வாங்கியும் மகிழ்வீங்க. சமூக பணிகள்ல பொறுப்புகளும் அதிகரிக்கும். சஞ்சலமான சிந்தனைகளின் மூலம் செயல்பாடுகள்ல ஒரு விதமான தடுமாற்றங்களும் ஏற்படலாம். செயல்பாடுகள்ல எதிர்பாராத திடீர் திருப்பங்களும் ஏற்படலாம். அனைவரிடத்திலுமே இரக்கத்துடன் நடந்து கொள்வதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. இன்றைய நாள் நீங்கள் துர்க்கையை நினைத்து வீட்டில விளக்கு ஏற்றி வழிபடும் பொழுது மேலும் பல நன்மைகளை எல்லாம் பெறலாம். இன்று உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய திசை வடகிழக்கு. அதிர்ஷ்ட எண் 3. அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய நிறம் பிங்க் நிறம். மகம் நட்சத்திரக்காரர்களுக்கு திறமைகள் வெளிப்படக்கூடிய ஒரு நல்ல நாள் என்றும் கூறலாம். தாய்வழி உறவினர்களினால ஆதாயமும் உண்டாகும். பூரம் நட்சத்திரக்காரர்களுக்கு பொறுப்புகள் அதிகரிக்கவும் காண்பீங்க. உங்களுடைய முயற்சிகளுக்கு வாழ்க்கை துணையின் ஒத்துழைப்புகளும் இருக்கும். உத்திரம் நட்சத்திரக்காரர்களுக்கு திருப்பங்கள் உண்டாகக்கூடிய நல்ல நாள் என்றும் கூறலாம். உங்கள் தாய் இடத்துல எதிர்பார்த்த ஆதரவுகளும் கிடைக்கப் பெறுவீங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க. உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க. உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம இறையமுதம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கன்னிராசிக்காரர்களுக்கான பலன்களை பற்றி பார்க்கலாங்க. கன்னிராசிக்காரர்களுக்கு இன்றைய நாள் ஒரு நல்ல நாளாகவும் இருக்கும். நிறைவாகவும் உணர்வீங்க. யதார்த்தமான அணுகுமுறையுடனும் இருப்பீங்க. உங்களுடைய இலக்குகளை முடிவதில் கண்ணும் கருத்துமாகவும் இருப்பீங்க. மனதை அமைதியாக வைத்துக் கொண்டு வேலைகள் செய்வதும் நல்லது. நிலுவையில இருந்து வந்த பணிகள் உங்களுக்கு கவலையையும் ஏற்படுத்தலாம். உங்களுடைய பணிகளை திட்டமிட்டு ஒழுங்குமுறைப்படுத்தி செயலாற்றினாலே போதும். திருமண உறவில கணவன் மனைவிக்கு இடையே ஏதாவது சஞ்சலமான எண்ணங்களும் ஏற்படலாங்க. உங்கள் துணை இடத்துல தேவையற்ற குழப்பங்களை வெளிப்படுத்தவும் வேண்டாம். இதனால் நல்லிணக்கம் பாதிக்கப்படுவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. நல்லுறவை பராமரிப்பதும் நல்லதுதாங்க. நிதிநிலையை பொறுத்தளவிற்கு ஏற்ற இறக்கத்துடனும் இருக்கும். இது மனதிற்கு கவலையையும் ஏற்படுத்தலாம். உங்களுடைய செலவுகளை கட்டுப்படுத்திக் கொள்வதும் நல்லது. ஆரோக்கியத்தை பொறுத்தளவிற்கு சிலருக்கு சளி இருமல் சம்பந்தப்பட்ட பாதிப்புகளும் ஏற்படலாங்க. குளிர்ச்சியான உணவுகளை தவிர்த்து கொண்டாலே போதும். இன்று மற்றவர்களிடத்துல என்னதான் நல்ல பிள்ளையாக நடந்து கொண்டாலுமே ஏதாவது அவப்பெயர்களும் உங்களை தேடி வருவதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. மற்றவர்களுடைய விஷயங்களுக்காக நீங்க பஞ்சாயத்து பண்ணவும் வேண்டாம். பொருளாதார துறையில நல்ல முன்னேற்றத்தையும் எதிர்பார்க்கலாம். ஊழியர்கள் மேலதிகாரிகளுடைய பாராட்டுகளை பெற்று விடுவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. வியாபாரிகளுக்கு ஏற்றமான பலன்களையும் எதிர்பார்க்கலாம். எதிரிகள் செய்கின்ற இடையூறுகளை எல்லாமே உங்களுடைய புத்திசாலித்தனத்தினால நீங்க முறியடிப்பதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. மேலதிகாரிகள் கிட்ட கவனமாக பேசுவதும் நல்லதுதாங்க. இன்றைய நாள் உங்களுக்கு ஒரு மகிழ்ச்சியான நாளாகவும் அமையும். கணவன் மனைவிக்கு இடையே அந்யோன்யமும் அதிகரிக்கும். தேவையான அளவு பணமும் கையில இருக்கிறதுனால உற்சாகத்திற்கு குறைவிருக்காது. சிலருக்கு குடும்பத்தினருடன் சென்று குலதெய்வ பிரார்த்தனைகளை நிறைவேற்றக்கூடிய வாய்ப்பும் இருக்கின்றது. வயிறு தொடர்பாக இருந்து வந்த பிரச்சனைகளும் குறையும்.
இன்று அலுவலகத்துல அதிகாரிகளுடைய ஆலோசனைகள் பயனுள்ளதாகவும் இருக்கும். வியாபாரத்துல இன்று வழக்கமான போக்கும் காணப்படும். குடும்பத்தினருடன் மனம் விட்டு பேசுவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. இன்று விருந்தினர்களுடைய வருகையினால வீடும் கலைக்கட்டும், பிரபலங்களுடைய அறிமுகங்களும் கிடைக்கப் பெறுவீங்க. நீண்ட நாட்களாக தள்ளிப்போன வேலைகள் இப்பொழுது முடிவடைவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. வியாபாரத்துல இரட்டிப்பு லாபத்தையும் பெற்றுவிடலாம். உத்தியோகத்துல அதிசயிக்கும்படி உங்களுடைய திறமைகளை வளர்த்தும் கொள்வீங்க. தொட்டது துறங்கக்கூடிய ஒரு நல்ல நாள் என்றும் கூறலாம். கலைத்துறையில இருக்கிறவங்களுக்கு நல்ல வாய்ப்புகளும் கிடைக்கப் பெறுவீங்க. இன்று மனதுல இருந்து வந்த ஏமாற்றங்களும் நீங்கும். பணியில நீண்ட நாட்களாக இருந்து வந்த தடைகளும் நீங்கும். திருமண முயற்சிகளை நீங்கள் மேற்கொள்ளவும் செய்யலாம். நல்ல பலன்களும் கிடைக்கப் பெறுவீங்க. இன்று எந்த ஒரு விஷயத்திலும் சரியான முடிவுகள் எடுப்பதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. மனதுல இருந்து வந்த தடுமாற்றங்களும் நீங்கும். வெளியூர் பயணங்களின் பொழுது சின்ன சின்ன தடைகளும் ஏற்படலாங்க. கவனமாக இருப்பதும் நல்லது. கொண்டு செல்லும் ஆவணங்களை கவனமாக பார்த்துக் கொள்வதும் நல்லது. நெருக்கமானவர்களுடன் மனம் விட்டு பேசுவதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. வித்தியாசமான சிந்தனைகளும் மனதில் ஏற்படலாம். இழுபறியாக இருந்து வந்த வேலைகள் நிறைவு பெறுவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. வியாபாரத்துல லாபத்தையும் பெற்றுவிடலாம். திறமைகளை வெளிப்படுத்தி பாராட்டுகளையும் பெற்றுவிடலாம். போட்டி சார்ந்த விஷயங்கள்ல ஈடுபாடுகளும் அதிகரிக்கும். வழக்குகளை எதிர்பார்த்த முடிவுகளும் கிடைக்கப் பெறுவீங்க. நல்ல செயல்களை செய்யக்கூடிய ஒரு நல்ல நாள் என்றும் கூறலாம். இன்றைய நாள் நீங்கள் ஆஞ்சநேயரை நினைத்து வீட்டில் விளக்கு ஏற்றி வழிபடும் பொழுது மேலும் பல நன்மைகளை எல்லாம் பெறலாம். இன்று உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய திசை தென்மேற்கு. அதிர்ஷ்ட எண் 6. அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய நிறம் சாம்பல் நிறம். உத்திரம் நட்சத்திரக்காரர்களுக்கு இன்று ஒரு மகிழ்ச்சியான நாள் என்றும் கூறலாம். உடல் ஆரோக்கியத்துல முன்னேற்றமும் இருக்கும். அஸ்தம் நட்சத்திரக்காரர்களுக்கு லாபகரமான நாளாகவும் அமையும். நண்பர்களினால ஆதாயமும் உண்டாகும். சித்திரை நட்சத்திரக்காரர்களுக்கு முக்கியமான முடிவுகள் எடுப்பதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. உறவினர்களுடைய வருகையினால சில செலவுகளும் ஏற்படலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க, உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம இறையமுதம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. துலாம் ராசிக்காரர்களுக்கான பலன்களை பற்றி பார்க்கலாங்க. துலாம் ராசிக்காரர்களுக்கு இன்றைய நாள் விருப்பமான பலன்களும் கிடைக்கப் பெறுவீங்க. உங்களுடைய புத்திசாலித்தனத்தை நீங்கள் மேம்படுத்திக் கொள்வதும் நல்லது. உங்களுடைய திறமைகளை நீங்க வெளிப்படுத்தவும் செய்வீங்க. நண்பர்கள் உங்களுடைய நம்பிக்கைக்கு உரியவர்களாகவும் இருப்பாங்க. அவர்கள்கிட்ட நீங்க மனம் விட்டு பேசுவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. வேலைகள்ல சின்ன சின்ன சலிப்பும் ஏற்படலாங்க. உங்களுடைய சோர்வை தவிர்த்துக் கொள்வதும் நல்லது. பணிகளை குறித்த நேரத்துல முடிப்பது என்பது சவாலாக தங்க இருக்கும். திருமண உறவில கணவன் மனைவிக்கு இடையே இன்று சகஜமான உரையாடல்களும் நடைபெறும். உங்களுடைய அகந்தையான பேச்சுக்களை யாரிடத்திலுமே வெளிப்படுத்தவும் வேண்டாம். இது உங்களுடைய மன அமைதியை பாதிப்பதாகவும் இருக்கும். நிதிநிலையை பொறுத்தளவிற்கு இன்று கவனக்குறைவின் காரணமாக பணத்தை அதிகமாக தந்து விடுவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. ஒரு முறைக்கு 2 முறை பணத்தை எண்ணித் தருவதும் நல்லது. ஆரோக்கியத்தை பொறுத்தளவிற்கு கண்கள் சம்பந்தப்பட்ட பாதிப்புகளும் ஏற்படலாங்க. கண் மருத்துவ பரிசோதனைகளை மேற்கொள்வதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. என்று அவ்வப்பொழுது மன சோர்வும் சலிப்புத்தன்மையும் ஏற்பட்டு தங்க நீங்கும். நன்றி மறந்த யாரை பற்றியாவது இப்பொழுது சின்ன சின்ன கவலைகளும் ஏற்படலாம். வீட்டுல நீங்க நகைச்சுவையாக பேசிக் கொள்வதும் நல்லது. இன்று யாருடைய குத்தல் பேச்சுக்களுக்கும் நீங்கள் பதில் கொடுக்கவும் வேண்டாம். நஷ்டங்கள் ஏற்படாமல் பார்த்தும் கொள்ளுங்க. குறித்த நேரத்துல கடன்களை தந்து முடித்து விடுவதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. புதிய முயற்சிகளை மேற்கொள்ளவும் செய்வீங்க. இதற்கு உடன் இருப்பவர்கள் உறுதுணையாகவும் இருப்பாங்க. நிதானமாக பேசுவதும் நல்லது. பயணங்கள் மேற்கொள்ளக்கூடிய வாய்ப்பும் இருக்கின்றது. சிலருக்கு தாய் வழி உறவினர்களினால செலவுகளும் ஏற்படலாம். குடும்பத்துல வீண் விவாதங்கள் ஏற்படக்கூடும் என்பதனால பொறுமையை கடைபிடிப்பதும் நல்லது. சில செலவுகளினால கடன் வாங்கக்கூடிய வாய்ப்பும் இருக்கின்றது. அலுவலகத்துல சக ஊழியர்களினால சின்ன சின்ன சங்கடங்களும் ஏற்படலாம். அதிகாரிகள் அனுசரணையாக இருப்பது ஆறுதலை தருவதாகவும் இருக்கும். வியாபாரத்துல கனிவான அணுகுமுறையை மேற்கொள்வதும் நல்லது. வருங்கால திட்டத்துல ஒன்று இப்பொழுது நிறைவேறி வருவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. அனாவசிய செலவுகளை கட்டுப்படுத்திக் கொள்வதும் நல்லது. அக்கம் பக்கம் வீட்டாருடைய ஆதரவுகளும் இருக்கும். வியாபாரத்துல வாடிக்கையாளர்களுடைய எண்ணிக்கை அதிகரிப்பதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. உத்தியோகத்துல திருப்திகரமாகவும் உணர்வீங்க. உங்களுடைய கனவுகள் நிறைவேறுவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. சில முக்கியமான வேலைகள்ல மும்முரமாக ஈடுபடவும் செய்வீங்க. வேலைகள்ல வெற்றியையும் பெற்றுவிடலாம். நிதிநிலை வலுவாக தங்க இருக்கும். எதிர்காலம் குறித்த கவலைகளும் அவ்வப்பொழுது ஏற்பட்டு நீங்கும். புதிய முதலீடுகள் செய்வதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. வீண் அலைச்சல்களை தவிர்த்துக் கொள்வதும் நல்லது. சிலருக்கு அவ்வப்பொழுது இது சம்பந்தப்பட்ட கவலைகளும் ஏற்பட்டு நீங்கும். இன்று வாகனங்களினால செலவுகளும் ஏற்படலாம்.
முக்கியமான விஷயங்கள்ல தெளிவான முடிவுகள் எடுப்பதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. பலதரப்பட்ட சிந்தனைகளினால சின்ன சின்ன சோர்வும் ஏற்படலாம். பணியிடத்துல மாற்றமான சூழ்நிலைகளும் அமையும். உறவினர்களுடன் வெளியூர் சென்று வருவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. குழந்தைகளுடைய விருப்பங்களை நிறைவேற்றவும் செய்வீங்க. கால்நடைகளினால ஆதாயமும் உண்டாகும். சில நுட்பமான விஷயங்களை புரிந்தும் கொள்வீங்க. வியாபாரத்துல சில செலவுகளும் ஏற்படலாம். தொல்லைகள் நீங்கக்கூடிய ஒரு நல்ல நாள் என்றும் கூறலாம். இன்றைய நாள் நீங்கள் தட்சிணாமூர்த்தியை நினைத்து வீட்டுல விளக்கு ஏற்றி வழிபடும் பொழுது மேலும் பல நன்மைகளை எல்லாம் பெறலாம். இன்று உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய திசை தெற்கு, அதிர்ஷ்ட எண் 9, அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய நிறம் ஆரஞ்சு நிறம். இன்று சித்திரை நட்சத்திரக்காரர்களுக்கு ஒரு மாற்றமான நாள் என்றும் கூறலாங்க. பிள்ளைகளினால ஏதாவது செலவுகள் ஏற்படுவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. சுவாதி நட்சத்திரக்காரர்களுக்கு ஆதாயமும் உண்டாகும். புதிய முயற்சிகளில் ஈடுபடுவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. விசாகம் நட்சத்திரக்காரர்களுக்கு சந்திராஷ்டமம் இருக்கின்றது. செய்யும் வேலைகள்ல கூடுதல் கவனத்துடன் இருப்பதும் நல்லது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க, உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம இறையமுதம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. விருச்சிக ராசிக்காரர்களுக்கான பலன்களை பற்றி பார்க்கலாங்க. விருச்சிக ராசிக்காரர்களுக்கு இன்றைய நாள் ஒரு அமைதியான நாள் என்றும் கூறலாங்க. உங்களுடைய எண்ணங்களை கவனமாக இருப்பதும் நல்லதுதாங்க. மகிழ்ச்சியான மனநிலையுடன் இருப்பதும் நல்லது. தியானம் போன்றவற்றை மேற்கொள்வதும் நல்லதுதாங்க. இது மன அமைதியை தருவதாகவும் இருக்கும். புதிய வேலை வாய்ப்புகளும் கிடைக்கப் பெறுவீங்க. இது உங்களுக்கு உற்சாகத்தை தருவதாகவும் இருக்கும். உங்களுடைய பணியில இனிமையான சூழ்நிலைகளை ஏற்படுத்திக் கொள்வதும் நல்லது. யாரிடத்திலும் என்று எடுத்திருந்து பேசிவிடவும் வேண்டாங்க. மற்றவர்களை தட்டி கொடுத்து தாங்க வேலை வாங்க வேண்டியதும் இருக்கும். திருமண உறவுல கணவன் மனைவிக்கு இடையே அன்பான உரையாடல்களும் நடைபெறலாங்க. உங்கள் துணை இடத்துல நேர்மையாகவும் நடந்தும் கொள்வீங்க. இதனால இருவரும் ஒருவரையொருவர் நன்கு புரிந்து கொள்வதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. நிதிநிலை நல்லபடியாக தங்க இருக்கும். சிலருக்கு சேமிப்பதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. சேமிப்பு திட்டங்கள் அல்லது காப்பீடு திட்டங்கள்ல பங்கு கொள்வதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. ஆரோக்கியம் ஓரளவிற்கு நல்லபடியாகவும் இருக்கும். இன்று மன தைரியத்துடனும் காணப்படுவீங்க. சுறுசுறுப்பாக வேலைகளை செய்து முடித்து விடுவதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. உங்களுடைய வார்த்தைகள்ல கவனமாக இருப்பதும் நல்லதுதாங்க. உங்களுடைய வார்த்தைகளுக்கு மதிப்பு மரியாதையும் அதிகரிக்கவும் காண்பீங்க. இதனால மற்றவர்கள் கிட்ட நேர்மையாக பேசுவதும் நல்லது. சூதாட்ட விளையாட்டுகள்ல இருந்து விலகி இருப்பதே நல்லதுதாங்க. பண இழப்பு ஏற்பட்டு விடுவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. புதிய முதலீடுகள்ல கவனமாகவும் இருங்க. வியாபாரம் அதிகரிப்பதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. சில கடினமான வேலைகளையும் கையில எடுத்தும் இருப்பீங்க. சிலருக்கு புதியதாக வாகனங்கள் வாங்கக்கூடிய வாய்ப்பும் இருக்கின்றது. வீட்டிற்கு தேவையான சில பொருட்களை வாங்கியும் மகிழ்வீங்க. மனதிற்கு மகிழ்ச்சி தரும் மகிழ்ச்சியான செய்திகளும் கிடைக்கப் பெறுவீங்க. இன்று புதியதாக முயற்சிகளை மேற்கொள்ளவும் வேண்டாம். வேறு ஒரு நாளைக்கு தள்ளி வைப்பதும் நல்லதுதாங்க. தாய் வழி உறவினர்களுடைய வருகையினால செலவுகளுக்கான வாய்ப்பும் இருக்கின்றது. ஆனால் உற்சாகத்திற்கு குறைவிருக்காது. பிள்ளைகள் கேட்டதை மகிழ்ச்சியுடன் வாங்கியும் தருவீங்க. வாழ்க்கை துணையினால ஆதாயமும் உண்டாகும். சிலருக்கு புதிய ஆடை ஆபரணங்கள் வாங்கக்கூடிய வாய்ப்பும் இருக்கின்றது. அலுவலகத்துல எதிர்பார்த்த சலுகைகளையும் பெற்றுவிடலாம். வியாபாரத்துல விற்பனையும் லாபமும் நல்லபடியாக தங்க இருக்கும். திட்டமிட்ட காரியங்கள் சிறப்பாகவும் முடிவடையும். தாய் வழி உறவினர்களுடன் சின்ன சின்ன மனஸ்தாபங்கள் ஏற்படக்கூடும். பணப்பற்றாக்குறைகளை சமாளிக்கவும் செய்வீங்க. மனதிற்கு இதமான செய்திகளும் கிடைக்கப் பெறுவீங்க. வியாபாரத்துல சில அதிரடி சலுகைகளின் மூலம் லாபத்தையும் பெற்றுவிடலாம். உத்தியோகத்துல சக ஊழியர்களினால நிம்மதியாகவும் உணர்வீங்க. உழைப்பால் உயரக்கூடிய ஒரு மகிழ்ச்சியான நாள் என்றும் கூறலாம். தங்களுடைய செயல்பாடுகள்ல இருந்து வந்த குறைபாடுகளும் நீங்கும். சில வேலைகளை உங்களுடைய மேற்பார்வையிலேயே செய்து முடித்து விடுவதும் நல்லது. சில பிரச்சனைகள்ல இருந்து விலகியும் இருப்பீங்க. சமயோஜித புத்தியினால நல்ல முடிவுகள் எடுப்பதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. ஆன்மீக பணிகளுக்காக நேரத்தை செலவும் செய்வீங்க. முக்கியமான விஷயங்கள்ல தெளிவான முடிவுகள் எடுப்பதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. சகோதரர்களுடைய வழியில இருந்து வந்த மன வருத்தங்களும் நீங்கும். அவர்களின் மூலம் ஏதாவது உதவிகளும் கிடைக்கப் பெறுவீங்க. பொருளாதாரம் குறித்த சிந்தனைகளும் மனதில் ஏற்படலாம். பயணங்களின் மூலம் புதிய அனுபவங்களும் கிடைக்கப் பெறுவீங்க. நெருக்கமானவர்களிடத்துல இருந்து வந்த கருத்து வேறுபாடுகளும் குறையும். ஆரோக்கியம் நிமித்தமான ஆலோசனைகளும் கிடைக்கப் பெறுவீங்க. வீடு மாற்றம் தொடர்பான சிந்தனைகளும் அதிகரிக்கும். பயனற்ற விவாதங்களை தவிர்த்துக் கொள்வதும் நல்லது. இன்று அனைவரிடத்திலுமே அன்புடனும் அனுசரணையுடனும் நடந்து கொள்வதும் நல்லது. இன்றைய நாள் நீங்கள் முருகப் பெருமானை நினைத்து வீட்டில் விளக்கு ஏற்றி வழிபடும் பொழுது மேலும் பல நன்மைகளை எல்லாம் பெறலாம். இன்று உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய திசை மேற்கு, அதிர்ஷ்ட எண் 7, அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய நிறம் பழுப்பு நிறம். இன்று விசாகம் மற்றும் அனுஷம் நட்சத்திரக்காரர்களுக்கு சந்திராஷ்டமம் இருக்கின்றது.
செய்யும் வேலைகள்ல கூடுதல் கவனத்துடன் இருப்பதும் நல்லது. கேட்டை நட்சத்திரக்காரர்களுக்கு விவாதங்களை தவிர்த்துக் கொள்வதும் நல்லது. கொடுத்த கடன் திரும்ப கிடைப்பதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க, உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம இறையமுதம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தனுசு ராசிக்காரர்களுக்கான பலன்களை பற்றி பார்க்கலாங்க. தனுசு ராசிக்காரர்களுக்கு இன்றைய நாள் விருப்பமான பலன்கள் பெறக்கூடிய ஒரு நல்ல நாள் என்றும் கூறலாம். உங்களுடைய இலக்குகளை அடைவதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. இன்று எளிதாக முன்னேறவும் செய்வீங்க. எதிர்பார்க்கின்ற வேலைகள் நல்லபடியாகவும் முடியும். அதிக பணிகளின் காரணமாக அவ்வப்பொழுது சோர்வாகவும் இருப்பீங்க. ஒவ்வொன்றையும் திட்டமிட்டு மேற்கொண்டாலே போதுங்க. இன்று திருமண உறவில கணவன் மனைவிக்கு இடையே அன்புடனும் அனுசரணையுடனும் நடந்து கொள்வதும் நல்லது. நகைச்சுவையான பேச்சுக்களின் மூலம் உங்கள் துணையை மகிழ்ச்சியாகவும் வைத்தும் இருப்பீங்க. அவர்களையும் புரிந்து கொள்வதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. வெளிப்படையாக பேசவும் செய்வீங்க. இதனால உறவுல நல்லிணக்கமும் காணப்படும். நிதிநிலை சிறப்பாகவும் இருக்கும். சில செலவுகளுக்கான வாய்ப்பும் இருக்கின்றது. ஆனாலும் இது மகிழ்ச்சியான செலவுகளாகவும் இருக்கும். ஆரோக்கியம் நன்றாகவும் இருக்கும். பெரிய அளவுல ஆரோக்கிய குறைபாடு என்று எதுவும் இருக்காதுங்க. இன்றைய நாள் முழுவதுமே சுறுசுறுப்புடனும் ஆரோக்கியத்துடனும் காணப்படுவீங்க. குடும்பத்துல குதூகலமான செய்திகளும் கிடைக்க பெறுவீங்க. குடும்பத்தினருடன் அதிகப்படியான நேரத்தை செலவு செய்வதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. புதிய ஆடை அணிகலன்கள் வாங்கக்கூடிய வாய்ப்புகளும் இருக்கின்றது. சில போட்டிகள்ல இருந்து விலகி இருப்பதும் நல்லதுதாங்க. தொழில்ல முன்னேற்றத்தையும் எதிர்பார்க்கலாம். உறவினர்கள் வியக்கக்கூடிய அளவிற்கு உங்களுடைய முன்னேற்றமும் இருக்கும். சில நயவஞ்சக பேச்சுக்களை மட்டும் நம்பி இருக்கவும் வேண்டாங்க. அனைவருடைய ஆலோசனைகளும் அதிகப்படியாக கேட்டுக்கொண்டு இருக்கவும் வேண்டாம். பந்தயங்கள்ல ஈடுபடும் பொழுது எச்சரிக்கையாக இருப்பதும் நல்லது. சிலருக்கு வரவும் செலவும் அடுத்தடுத்து வந்தாலும் சமாளிக்கவும் செய்வீங்க. தந்தையின் தேவைகளை அறிந்து நிறைவேற்றவும் செய்வீங்க. குடும்பத்தினருடன் வெளியிடங்களுக்கு சென்று வருவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. மாலையில பள்ளி கல்லூரிக்கால நண்பர்களை சந்தித்து பேசவும் செய்வீங்க. சிலருக்கு எதிர்பாராத பொருள் சேர்க்கைக்கான வாய்ப்பும் இருக்கின்றது. அலுவலகத்துல உங்களுடைய திறமைக்கு உரிய அங்கீகாரத்தையும் பெற்றுவிடுவீங்க. வியாபாரத்துல விற்பனையும் லாபமும் நல்லபடியாக தங்க இருக்கும். உங்களுடைய பேச்சுக்கள்ல அனுபவ அறிவும் வெளிப்படும். உடன் பிறந்தவர்கள் உங்களுடைய வேலைகளை பகிர்ந்தும் கொள்வாங்க. வெளிவட்டாரத்துல செல்வாக்கும் அதிகரிக்கும். வியாபாரத்துல சில மாற்றங்களையும் செய்வீங்க. உத்தியோகத்துல உயர் அதிகாரிகளுடைய மதிப்பும் மரியாதையும் கிடைக்கவும் பெறுவீங்க. நன்மைகள் நடைபெறக்கூடிய நல்ல நாள் என்றும் கூறலாம். ஆரோக்கியத்துல கவனமாக இருப்பதும் நல்லது. நண்பர்களுடைய உதவியினால சில சங்கடமான சூழ்நிலைகள்ல இருந்து வெளிவரவும் செய்வீங்க. போட்டித் தேர்வுக்காக தயாராகி கொண்டு இருக்கும் மாணவர்களுக்கு வெற்றி பெறுவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. குழந்தைகள் தொடர்பான எந்த ஒரு முடிவிலும் கவனமாக இருப்பதும் நல்லது. புதிய பொருட்களின் மீதான ஆர்வமும் அதிகரிக்கும். பூர்வீக சொத்துக்கள்ல சில மாற்றங்களையும் செய்வீங்க. மறைமுக திறமைகளை வெளிப்படுத்தி பாராட்டுகளையும் பெற்றுவிடலாம். சிந்தனையின் போக்குல மாற்றங்களும் உண்டாகும். உயர் அதிகாரிகளுடைய ஒத்துழைப்புகளும் இருக்கும். அரசு விஷயங்கள்ல ஆதாயமும் உண்டாகும். வியாபார பணிகள்ல அனுசரித்து நடந்து கொள்வதும் நல்லது. இன்று உங்களுக்கு ஊக்கம் நிறைந்த ஒரு நல்ல நாள் என்றும் கூறலாம். இன்றைய நாள் நீங்கள் வெங்கடேச பெருமாளை நினைத்து வீட்டுல விளக்கு ஏற்றி வழிபடும் பொழுது மேலும் பல நன்மைகளை எல்லாம் பெறலாம். இன்று உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய திசை தென்கிழக்கு. அதிர்ஷ்ட எண் 1. அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய நிறம் பச்சை நிறம். மூலம் நட்சத்திரக்காரர்களுக்கு ஆர்வமும் அதிகரிக்கும். தாய்மாமனுடைய வழியில எதிர்பார்த்த காரியங்கள் அனுகூலமாகவும் முடியும். பூராடம் நட்சத்திரக்காரர்களுக்கு மாற்றங்களும் உண்டாகும். வாழ்க்கை துணையினால மகிழ்ச்சியும் உண்டாகும். உத்திராடம் நட்சத்திரக்காரர்களுக்கு அனுசரித்து செல்வதும் நல்லது. வெளியூர் பயணங்கள் சென்று வருவதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க, உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம இறையமுதம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மகர ராசிக்காரர்களுக்கான பலன்களை பற்றி பார்க்கலாங்க. மகர ராசிக்காரர்களுக்கு இன்றைய நாள் உங்களுக்கு ஏற்ற இறக்கத்துடன் கூடிய நாள் என்றும் கூறலாங்க. சூழ்நிலைகள் உங்களுக்கு சாதகமாக தங்க இருக்கும். உணர்ச்சி வசப்படுவதை மட்டும் தவிர்த்தும் கொள்ளுங்க. எந்த ஒரு விஷயத்தையும் சமநிலையோடு எடுத்துக்கொள்வதும் நல்லது. குடும்பத்தினருடன் வெளியிடங்களுக்கு சென்று வருவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. பணியில சின்ன சின்ன இறுக்கங்களும் ஏற்பட்டு தங்க நீங்கும். சில சிறப்பான பலன்களையும் எதிர்பார்க்கலாங்க. சமயோஜித புத்தியுடன் வேலைகள் செய்வதும் நல்லது. திருமண உறவில கணவன் மனைவிக்கு இடையே சின்ன சின்ன பதட்டங்களும் ஏற்படலாம். உங்களுடைய பதட்டமான சூழ்நிலைகளை உங்கள் துணை இடத்துல வெளிப்படுத்தவும் வேண்டாம். உறவில முரண்பாடுகளும் ஏற்படலாம். உறவில நல்லிணக்கத்தை ஏற்படுத்திக் கொள்வதற்கு இத்தகைய உணர்வுகளை தவிர்த்துக் கொள்வதும் நல்லது.
நிதிநிலையை பொறுத்தளவிற்கு பணப்புழக்கம் போதிய அளவிற்கும் இருக்கும். இது உங்களுக்கு ஓரளவிற்கு நிம்மதியையும் தருவதாகவும் இருக்கும். செலவுகள் இருந்தாலுமே நீங்க சமாளிக்கவும் செய்வீங்க. ஆரோக்கியம் சிறப்பாகவும் இருக்குங்க. பெரிய அளவுல ஆரோக்கிய குறைபாடு என்று எதுவும் இருக்காது. பிரார்த்தனைகளை மகிழ்ச்சியுடன் மேற்கொள்ளவும் செய்வீங்க. உங்களுடைய செல்வாக்கை உயர்த்திக் கொள்வதற்காக சில ஆடம்பர செலவுகள் செய்வதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. இந்த விஷயத்துல மட்டும் கவனமாக இருப்பதும் நல்லது. பண தேவைக்காக சிலருக்கு கடன் வாங்கக்கூடிய சூழ்நிலைகளும் ஏற்படலாம். சம்பள உயர்வுகளும் கிடைக்கப் பெறுவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. வேலை தேடிக்கொண்டு இருக்கிறவங்களுக்கு நல்ல வேலையும் கிடைக்கப் பெறுவீங்க. கையில் இருக்கின்ற பணத்தை முதலீடுகள் செய்வதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. கிடைக்கின்ற லாபத்தினை கொண்டு தொழிலை விரிவுபடுத்துவதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. புதிய முயற்சிகள்ல கவனமாக ஈடுபடுவதும் நல்லதுதாங்க. சாதகமாக தங்க முடியும். சோர்வு நீங்கி உற்சாகத்துடனும் இருப்பீங்க. பிள்ளைகள் பிடிவாதம் பிடித்தாலும் அவர்களை அரவணைத்து செல்வதும் நல்லது. முடிந்தவரை அவர்களுடைய விருப்பங்களை நீங்க நிறைவேற்றவும் செய்வீங்க. உறவினர்களுடைய வருகையினால சில செலவுகளும் ஏற்பட்டாலும் சமாளிக்கவும் செய்வீங்க. சிலருக்கு குடும்பத்தினருடன் ஆலயங்களுக்கு சென்று வருவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. அலுவலகத்துல வழக்கமான போக்கும் காணப்படும். வியாபாரம் ஓரளவிற்கு நல்லபடியாகவும் நடைபெறும். கணவன் மனைவிக்கு இடையே நெருக்கமும் உண்டாகும். இன்று அழகுக்கும் இளமைக்கும் முக்கியத்துவமும் தருவீங்க. பழைய பிரச்சனைகளுக்கு மாறுபட்ட அணுகுமுறையினால நல்ல தீர்வையும் காண்பீங்க. விரும்பிய பொருட்களை மகிழ்ச்சியுடன் வாங்கவும் செய்வீங்க. வியாபாரத்துல சில தந்திரங்களை கற்றுக்கொள்வதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. உத்தியோகத்துல அனைவராலும் மதிக்கவும் படுவீங்க. தடைப்பட்ட வேலைகள் நல்லபடியாகவும் முடிவடையும். ஆரோக்கியத்துல கவனத்தை செலுத்துவதும் நல்லது. நண்பர்களுடைய உதவியினால இன்று சில சிரமமான வேலைகளையும் நல்லபடியாக செய்து முடித்தும் விடுவீங்க. மகிழ்ச்சியாகவும் உணர்வீங்க. மாணவர்களுக்கு தங்கு தடையின்றி வெற்றிகளை பெறுவதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. தொழில ஏற்பட்டு இருந்த போட்டிகளை எல்லாமே தாண்டி வந்தும் விடுவீங்க. எதிரிகளிடத்துல மட்டும் கவனமாக இருப்பதும் நல்லது. அவர்களினால சின்ன சின்ன இடையூறுகளும் ஏற்படலாம். உங்கள் வாழ்க்கை துணையிடத்துல இன்று அதிகப்படியான அன்புடன் உணர்வதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. பேச்சுக்கள்ல அனுபவ அறிவும் வெளிப்படும். எதிர்காலம் தொடர்பான சேமிப்பு திட்டங்கள்ல ஈடுபடுவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. பழைய பிரச்சனைகளுக்கு நல்ல தீர்வையும் காண்பீங்க. விருப்பமான பொருட்களை வாங்கியும் மகிழ்வீங்க. உங்களுடைய தேடல்களும் அதிகரிக்கும். குடும்பத்திலையும் என்ற கலகலப்பான சூழ்நிலைகளும் இருக்கும். உங்களுடைய பலம் மற்றும் பலவீனங்களை புரிந்தும் கொள்வீங்க. சுப செலவுகள் ஏற்படுவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. இன்றைய நாள் நீங்கள் லட்சுமி நரசிம்மரை நினைத்து வீட்டுல விளக்கு ஏற்றி வழிபடும் பொழுது மேலும் பல நன்மைகளை எல்லாம் பெறலாம். இன்று உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய திசை வடக்கு. அதிர்ஷ்ட எண் 2. அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய நிறம் சிகப்பு நிறம். உத்திராடம் நட்சத்திரக்காரர்களுக்கு சேமிப்புகள் மேம்படக்கூடிய நல்ல நாள் என்றும் கூறலாம். கடன்கள் விஷயத்துல கவனமாக இருப்பதும் நல்லது. திருவோணம் நட்சத்திரக்காரர்களுக்கு தேடல்களும் அதிகரிக்கும். முயற்சிகளுக்கு தாயின் ஆதரவுகளும் கிடைக்கப் பெறுவீங்க. அவிட்டம் நட்சத்திரக்காரர்களுக்கு புரிதல்களும் உண்டாகும். தொலைதூரத்துல இருந்து எதிர்பார்த்த சுப செய்திகளும் கிடைக்கப் பெறுவீங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க. உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க. உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம இறையமுதம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கும்பராசிக்காரர்களுக்கான பலன்களை பற்றி பார்க்கலாங்க. கும்பராசிக்காரர்களுக்கு இன்றைய நாள் அவ்வப்பொழுது ஏதாவது குழப்பமான மனநிலையுடனும் இருப்பீங்க. இது உங்களுடைய வேலையில மந்தத்தன்மையை ஏற்படுத்தாமல் பார்த்தும் கொள்ளுங்க. உங்களுடைய செயல்கள்ல விழிப்புணர்வுடன் இருப்பதும் நல்லது. நன்மைகளையும் எதிர்பார்க்கலாம். திட்டமிட்டு வேலைகள் செய்வதும் நல்லது. உங்களுடைய பணிகளை கையாளும் பொழுது சில சவால்களை சந்திக்க வேண்டியதும் இருக்குங்க. ஏதாவது ஒரு வேலையை 1-2 முறை செய்து முடித்து ஆக வேண்டிய சூழ்நிலைகளும் ஏற்படலாம். திருமண உறவில கணவன் மனைவிக்கு இடையே அன்புடனும் அனுசரணையான போக்கும் காணப்படுங்க. சின்ன சின்ன மனக்குழப்பத்துல இருந்து விடுபடவும் செய்வீங்க. சில தவறான புரிந்துணர்வுகளை தவிர்த்துக் கொள்வதும் நல்லது. யாரையும் சந்தேகப்படவும் வேண்டாம். இத்தகைய உணர்வுகளை கண்டிப்பாக தவிர்த்துக் கொள்வதும் நல்லது. நிதிநிலையை பொறுத்தளவிற்கு இன்று பணவரவிற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. பணத்தை கையாளும் பொழுது கவனமாக இருப்பதும் நல்லது. ஆரோக்கியத்தை பொறுத்தளவிற்கு தலைவலி சம்பந்தப்பட்ட பிரச்சனைகளும் ஏற்படலாம். தியானம் போன்றவற்றை மேற்கொள்வதும் நல்லது. இன்று வண்டி வாகனங்கள்ல சென்று வரும் பொழுது கவனமாகவும் இருங்க. சிறு காயங்கள் ஏற்படுவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. கண் வலி சம்பந்தப்பட்ட பாதிப்புகளும் ஏற்பட்டு நீங்குங்க. தானுண்டு தன் வேலையுண்டு என்று இருந்து விடுவதே நல்லது. யாரிடத்திலும் என்று அதிகப்படியான அறிவுரைகள் கூறவும் வேண்டாம். யாருடைய விஷயத்திலும் தலையிடவும் வேண்டாம். வெளியூர் பயணங்கள் சாதகமான பலன்களை தருவதாகவும் இருக்கும். சில வேலைகளை அலைந்து தெரிந்தாவது செய்து முடித்து விடுவீங்க. புதிய முயற்சிகளை இப்பொழுது மேற்கொள்ளவும் செய்யலாம். மற்றவர்களுடன் வீண் மனஸ்தாபங்கள் ஏற்படக்கூடும் என்பதனால பேசும் பொழுது வார்த்தைகள்ல கவனமாக இருப்பதும் நல்லது. எதிர்பார்த்த காரியங்கள் நல்லபடியாகவும் முடிவடையும்.
சகோதரர்களினால சின்ன சின்ன பிரச்சனைகள் ஏற்படக்கூடும் என்றாலும் இதனால பாதிப்பு என்று எதுவும் இருக்காது. உங்கள் தாயின் அன்பும் ஆதரவுகளும் கிடைக்கப் பெறுவீங்க. அலுவலகத்துல பணிச்சுமை சற்று அதிகமாக தங்க இருக்கும். உங்களுடைய வேலைகளை மற்றவர்களை நம்பி ஒப்படைக்கவும் வேண்டாம். வியாபாரத்துல விற்பனையும் லாபமும் நல்லபடியாக தங்க இருக்கும். தொட்டது துளங்கக்கூடிய ஒரு நல்ல நாள் என்றும் கூறலாங்க. சிலருக்கு நீங்கள் நல்லதே சொன்னாலும் அது மற்றவர்கள் தவறாக புரிந்து கொள்வதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. வியாபாரத்துல வேலையாட்களை பகைத்துக் கொள்ளவும் வேண்டாம். உத்தியோகத்துல சக ஊழியர்கள் கிட்ட கவனமாக பேசுவதும் நல்லது. உயர் அதிகாரிகளை பற்றி யாரிடத்திலும் விமர்சிக்கவும் வேண்டாம். விழிப்புணர்வுடன் செயல்படுவதும் நல்லது தாங்க. இன்று பணியிடத்துல மூத்தவர்களுடைய ஆதரவுகளும் இருக்கும். லாபத்தை அடைவதற்கான வழிமுறைகளை கண்டறியவும் செய்வீங்க. இன்றைய நாள் முழுவதுமே பிஸியாகவும் உணர்வீங்க. எதிரிகளினால வேலையில சின்ன சின்ன தடைகளும் ஏற்படலாம். உத்தியோகத்துல இருக்கிறவங்களுக்கு இடமாற்றங்கள் ஏற்படுவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. பணியிடத்துல பொறுப்புகளும் அதிகரிக்கும். செயல்பாடுகள்ல அனுபவ அறிவும் வெளிப்படும். தாய்மாமனுடைய வழியில ஆதாயமும் உண்டாகும். திட்டமிட்டு செயல்படுவதும் நல்லது. வாழ்க்கை துணையிடத்துல விட்டு கொடுத்து செல்வதும் நல்லது தாங்க. எதிர்பாராத சில செலவுகளினால நெருக்கடிகளும் ஏற்படலாம். இன்று மகிழ்ச்சி நிறைந்த ஒரு நல்ல நாள் என்றும் கூறலாம். இன்றைய நாள் நீங்கள் உங்களுக்கு விருப்பமான தெய்வத்தை நினைத்து வீட்டில் விளக்கு ஏற்றி வழிபடும் பொழுது மேலும் பல நன்மைகளை எல்லாம் பெறலாம். இன்று உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய திசை தெற்கு. அதிர்ஷ்ட எண் 3. அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய நிறம் மஞ்சள் நிறம். அவிட்டம் நட்சத்திரக்காரர்களுக்கு அனுபவ அறிவும் வெளிப்படும். பயணங்கள் மேற்கொள்வதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. சதயம் நட்சத்திரக்காரர்களுக்கு விட்டுக் கொடுத்து செல்வதும் நல்லது. எதிலும் பொறுமையுடன் செயல்படுவதும் நல்லது. பூரட்டாதி நட்சத்திரக்காரர்களுக்கு நெருக்கடிகளும் குறையும். வெளியூர் பயணங்கள் மேற்கொள்வதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க. உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க. உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம இறையமுதம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மீன ராசிக்காரர்களுக்கான பலன்களை பற்றி பார்க்கலாங்க. மீன ராசிக்காரர்களுக்கு இன்றைய நாள் தன்னம்பிக்கை நிறைந்த ஒரு நல்ல நாள் என்றும் கூறலாங்க. உங்களுடைய இலக்குகளை அடைவதற்கான நல்ல ஒரு உத்வேகத்துடனும் இருப்பீங்க. முயற்சிகள்ல வெற்றியையும் பெற்றுவிடலாம். தேவையான உறுதியும் தைரியத்துடனும் இருப்பீங்க. பணிகளை குறித்த நேரத்திற்கு முன்பாகவே செய்து முடித்து விடுவீங்க. இதனால மேலதிகாரிகளுடைய பாராட்டுகளையும் பெற்றுவிடலாம். திருமண உறவுகளை இன்று உங்கள் துணையுடன் இனிமையான வார்த்தைகளை பகிர்ந்து கொள்வதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. இதனால நல்ல உறவு பிணைப்பும் ஏற்படும். நிதிநிலை சிறப்பாகவும் இருக்குங்க. பங்கு இருப்பை சிறப்பாக பராமரிப்பதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. திருப்தியாகவும் உணர்வீங்க. ஆரோக்கியம் நன்றாகவும் இருக்கும். சிறப்பாக உணர்வதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. இன்று பணத்தை மற்றவர்களுக்கு தரும் பொழுதும் பணத்தை கையாளும் பொழுதும் கவனமாகவும் இருங்க. 1ற்கு 2 முறை எண்ணி தருவதும் நல்லது தாங்க. கவனக்குறைவின் காரணமாக அதிகப்படியாக தந்து விடுவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. நகைகளை கண்ட இடத்துல நீங்க கலட்டி வைக்கவும் வேண்டாம். இந்த விஷயத்துல கவனமாகவும் இருங்க. ஃபைல்கள்ல கையெழுத்திடும் பொழுது கவனமாக இருப்பதும் நல்லது. இன்று வாகனங்களை நிறுத்தும் பொழுதும் கவனமாக பூட்டிவிட்டோமா என்பதை பார்த்துக் கொள்வதும் நல்லது. உறவினர்களுடைய குறிப்பறிந்து நடந்தும் கொள்வீங்க. வீட்டுல உள்ளவர்களுடைய தேவைகளை நிறைவேற்றவும் செய்வீங்க. இன்று பணியாளர்கள் கிட்ட ஏற்பட்டு இருந்த கசப்பான உணர்வுகளும் மாறும். உறவினர்களினால நன்மைகளும் உண்டாகும். வாழ்க்கை துணையினால ஆதாயமும் உண்டாகும். குடும்பத்துல உங்களுடைய யோசனைகளுக்கு முக்கியத்துவமும் கிடைக்கப் பெறுவீங்க. கணவன் மனைவிக்கு இடையே அந்யோன்யமும் அதிகரிக்கும். குடும்பத்தினருடன் உறவினர்கள் வீட்டு விசேஷத்துல கலந்து கொள்ளக்கூடிய வாய்ப்பும் இருக்கின்றது. வியாபாரத்துல விற்பனையும் லாபமும் நல்லபடியாக தங்க இருக்கும். பணியாளர்களுடைய ஒத்துழைப்புகளும் கிடைக்கப் பெறுவீங்க. சிலருக்கு திடீர் பயணங்கள் மேற்கொள்ளக்கூடிய வாய்ப்பும் இருக்கின்றது. அனாவசியமான செலவுகளை குறைத்துக் கொள்வதும் நல்லது. விலகி நின்றவர்கள் விரும்பி வந்தும் பேசுவாங்க. குடும்பத்துல வாக்குவாதங்களும் ஏற்பட்டு நீங்கும். சகோதரர்களிடத்துல இருந்து வந்த பகைமை உணர்வுகளும் மாறும். வியாபாரத்துல பாக்கிகளை கராராக பேசி வசூல் செய்து விடுவீங்க. உத்தியோகத்துல திருப்திகரமான போக்கும் காணப்படும். கடினமாக உழைத்து முன்னேற்ற பாதைக்கும் கொண்டு செல்வீங்க. பணியிடத்துல மூத்தவர்களுடைய ஆதரவுகளும் கிடைக்கப் பெறுவீங்க. சொத்துக்கள் வாங்குவது விற்பது போன்றவற்றில இருந்து வந்த தடைகளும் நீங்கும். குடும்ப உறுப்பினர்களிடத்துல தேவையற்ற விவாதங்கள் செய்யவும் வேண்டாம். விலை உயர்ந்த பொருட்களை கையாளும் பொழுது கவனமாக இருப்பதும் நல்லது. யாரிடத்திலும் உங்களை பற்றிய ரகசியங்களை பகிர்ந்து கொள்ளவும் வேண்டாம். வெளி உணவுகளை தவிர்த்துக் கொள்வதும் நல்லது. புதிய நபர்களிடத்துல கவனமாகவும் பேசுங்க. மாற்றங்கள் உண்டாகக்கூடிய நல்ல நாள் என்றும் கூறலாம். பணிகளை பொறுத்தளவிற்கு பொறுப்புகள் அதிகமாக தங்க இருக்கும். ஆனாலும் இது உங்களுக்கு பெருமையை தருவதாகவும் இருக்கும். இன்றைய நாள் நீங்கள் தட்சிணாமூர்த்தியை நினைத்து வீட்டில் விளக்கு ஏற்றி வழிபடும் பொழுது மேலும் பல நன்மைகளை எல்லாம் பெறலாம்.
இன்று உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய திசை மேற்கு, அதிர்ஷ்ட எண் 2, அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய நிறம் வெண்மை நிறம். புரட்டாதி நட்சத்திரக்காரர்களுக்கு விவாதங்களை தவிர்த்துக் கொள்வதும் நல்லது. அதிகாரிகளினால அனுகூலமும் உண்டாகும். உத்திரட்டாதி நட்சத்திரக்காரர்களுக்கு கவனமுடன் இருப்பதும் நல்லது. சகோதரர்களினால சின்ன சின்ன பிரச்சனைகளும் ஏற்பட்டு நீங்கும். ரேவதி நட்சத்திரக்காரர்களுக்கு தெய்வ பிரார்த்தனைகளை நிறைவேற்றக்கூடிய வாய்ப்பும் இருக்கின்றது. பொறுப்புகளும் அதிகமாக தங்க இருக்கும். இன்றைய தினத்திற்கான ராசி பலன்களை கேட்டீர்கள் அல்லவா? இன்றைய நாள் உங்களுக்கு ஒரு மகிழ்ச்சியான நாளாகவும் மன நிறைவுடன் கூடிய நாளாகவும் அமைய வாழ்த்துக்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க, உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம இறையமுதம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நன்றி, வணக்கம்.